வணக்கம். பாண்டிச்சேரி மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி. எப்போதும் திருட்டு கும்பல் நார்த் இந்தியாவிலேருந்து வருவாங்க, வீட்டை கொள்ளையடிப்பாங்க அப்படின்லாம் சில படங்களில் பார்த்துருப்போம். தீரன் அது இது நிறைய படங்களில். இப்போ என்னன்னாக்கா, திருட்டை புதுமாரியாக செய்கிறதுக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஒத்துழைப்போட புதுவை அரசு நகராட்சி வட இந்திய சுகாதார ஒப்பந்த ஊழியர்களின் திருட்டு லீலைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடு வீடாக வீட்டில் உட்காந்து பொருள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அங்கே உள்ள ராம்பை எப்படி திருடுறாங்க பாருங்கள். இத்தனைக்கு கேமரா இருக்குது. முத்தால்பேட்டில் இது நடந்தது, பெல்கீஸ் வீதியில். இன்றைக்கி காலையில் இந்த திருட்டு நடந்ததை பாருங்கள். அங்கே வண்டி நிற்கிது. அதை அதில் உள்ள இவ்வளோ பெரிய ராம்பை எடுத்து திருடி அதில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி திருட்டு செய்கிறதுக்காக இப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு முனிசிபாலிட்டி உள்ள அவங்க எப்படி இந்த மாதிரி கொடுக்குறாங்க? கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் பாண்டிச்சேரியில் உள்ள மக்கள் வீட்டுக்குள்ளேயும் பூந்து திருடுற நிலைமைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு இருக்குது, மோசமான நிலைமையாக இருக்குது. மக்கள் தான் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். இதில் அரசியல்வாதியை சொல்லி ஒன்றும் புண்ணியம் கிடையாது. இது பல நூற்றாண்டு காலமாக நடக்குது. யார் வந்தாலும் இதற்கு ஒன்றும் இது கிடையாது. ஆனால் அரசு ஊழியர்கள் நம்ம காசில் நம்ம கொடுக்குற டேக்ஸில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களாதும் அவங்க வேலையை கொஞ்சம் ஒழுங்காக செய்யலாம். இதற்கு மக்களே ஏதாச்சும் ஒரு முடிவு தான் கட்டணும், ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு வீட்டில் இந்த மாதிரி பொருள் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு குப்பை எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் உள்ள நீங்கள் எப்போதுமே கண்கொத்தி பாம்பாக நீங்கள் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்க முடியாது. வீட்டில் உள்ள பொருளை எதை திருட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது கையும் கலமாக கேமரா அதனால் கண்டுபிடிச்சோம். இதை மாதிரி இன்னும் எவ்வளோ திருட்டு போணுச்சுன்னு தெரியல. இதை உடனடியாக பாண்டிச்சேரியில் உள்ள கவர்மெண்ட் அஃபிஷியல் அண்ட் பொலிட்டீஷியன்ஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடனே ஆக்ஷன் எடுத்து அது என்ன ஏதோ அந்த நடவடிக்கை எடுக்கணுன்றது மக்களின் விருப்பம். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் மக்களுக்கு தான் பெரும் ஆபத்து விளைவிக்கும். தேங்க்யூ. அந்த ரேம்பில் ஏற்கனவே கொஞ்சம் துருப்பிடிச்சிருந்ததை அதை எப்படியோ கையால் அறுத்து சின்னதாக ஒரு கோணியில் போட்டு அதை அந்த 2 பொம்பளைங்களும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இது என்ன, இது ஒன்றும் புரியல. இதுக்குன்னு கத்தி வச்சு இதை இதை எடுத்துகிட்டு அறுத்து எடுத்துகிட்டு போகிறதுனா இது ரொம்ப மோசமான. அப்போனா உங்களை பூட்டை உடச்சி வீட்டுக்குள்ளே வரத்துக்கே இது வழிவகுக்கும். இது இந்த மாதிரி உள்ளவங்கள உடனே அவங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து உடனே இமிடியேட் ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது நல்லது. அவங்கள உடனே டெர்மினேட் பண்ணணும். அந்த கான்ட்ராக்டரை ஃபஸ்ட்டு யார் இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, இதில் எல்லாமே இதற்கு உடந்த அந்த டிரைவர்லேருந்து அங்கே ஒர்க் பண்ணுற அது இத்தனை குரூப்புமே உடந்த. அப்போ அவங்க இது வரைக்கும் எத்தனை திருட்டு செஞ்சாங்க, இது எல்லாத்தையும் விசாரித்து உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்பது பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள மக்களின் விருப்பம்.